அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 4 பேர் பேலன்ஸ்ல இருக்கோம், தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது தகவல், நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான். 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார்? அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு. அந்த பாப்பா, பாதிக்கப்பட்ட பாப்பா மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டிருக்கு, கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான். பாதிக்கப்பட்டிருக்கிறான். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததான் தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும், தேர்தல் வருது, அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க.